ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் சன்ரைசர்ஸ்க்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக லீவ் பண்ணணும், எந்தெந்த பிளேயரில் கேட்டகரி வைஸ் ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் ட்ரை பண்ணணும், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச்சு ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக 85 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் வின் பண்ணியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150யும் 36 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எபோ ஸ்கோர் 190 22 டைம்ஸும் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து SRH தான் இங்கே வச்சிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் டிசி வந்து 80க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த மேட்சஸில் ஹை ஸ்கோரும் வந்திருக்கு, அதே மாதிரி லோ ஸ்கோரும் 150க்கு பிலோ ரெஜிஸ்டரும் ஆயிருக்கு. ஸோ பிச் கண்டிஷனுக்கு தக்கன மேட்ச் ஸ்கோரும் லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்கும். சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக கலீல் அகமதுக்கு வந்து இல்லை. கலீல் அகமதுக்கு பதிலாக மேபி அந்த சௌத்ரியை கொண்டு வரலாம், இல்லை வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யார் இப்போ நல்லா பண்ணுறதுக்கான அவைலபிள் இருக்கோ அவங்கள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பெரிய சேஞ்ச் இருக்காது, அதே இதில் தான் போவாங்க. வேணும்னா மேட் ஹென்ரி வரதா இருந்தால் உள்ளே வரலாம். SRHோடைய பாசிபிள் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் இல்லைன்னா ஜெயதேவ் முன்கட்ட கண்டிப்பாக யாருக்காவது பதிலாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த நம்ம சிஎஸ்கேயும் ஓரளவு பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம், இன்னும் ஆர்ஆரை பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் லோ ஸ்கோரை வர பண்ணலான்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே நடந்த 7 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் நிறைய எடுத்துருக்குறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அந்த பிச்சுக்கு தக்கனா விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் ஸ்பின்னர்ஸ் ஏன் விக்கெட் இங்கே கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்லோவாக போடுற ஸ்பின்னருக்கு தான் இங்கே அதிகமாக விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை சிஎஸ்கே வந்து அதிகமாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டீமோட கண்டிஷன் வந்து ரெண்டு பக்கமும் மாறி இருக்கு. ஸோ ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணியே டீம் வந்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் SRHக்குமான இந்த மேட்சோட கண்டிஷன் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வென்யூவில் வந்து பேட்டிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுன்ட்டு கிடையாது, பவுலிங்குக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். லாஸ்ட் மேட்ச் நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 2 விதமான பிச்சும் இருக்குது. கொஞ்சம் ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி கிராக் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலிங்குக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே இப்போ விளையாண்ட ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நான் 2 மேட்ச்லேயும் பவர் பிளேயில் ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போயிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேலையும் ஒரு விக்கெட் போயிருக்கு. ஆனால் பொதுவாக இங்கே நடந்த ஐபிஎல் மேட்சை பொதுவாக ரீசெண்டாக நடந்த ஒரு 5-6 மேட்சை எடுத்து பார்க்கும்போது எப்படின்னா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் போயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் இல்லைனா விக்கெட் போகாமலும் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு விக்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயரை நம்ம லீவ் பண்ணி போனால் தான் ஜிஎலுக்கு வந்து செட் ஆகும். எஸ்எலுக்கு வந்து மெயின் பிக்கை நீங்கள் வந்து சேஃபான பிக்கிலையே எடுத்துக்குங்க. ஸோ இப்போ இதில் பவர் பிளேயில் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 4 பேர் இருக்காங்க, சாம்சன், ஹெட்டு, கெய்க்வாட், அபிஷேக் சர்மா. ஸோ பவர் பிளேயில் வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் போகுது அப்படின்னா 2 பக்கமும் விக்கெட் போனது போகுதுன்னா இதுலேயே 2 பிளேயர் வெளியே போயிடுவாங்க. அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு பிளேயராவது ஒரு ரன் அடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க, கம்மியாக ரன் அடிச்சு. ஸோ நம்ம இந்த 5 பேரில் இருந்தே இந்த 4 பேரில் இருந்தே 1 இல்லைன்னா 2 பேரை ரிமூவ் பண்ணணும். இப்போ இதில் இந்த மேட்ச்சு கொஞ்சம் அதே மாதிரி இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்
இந்த மேட்சோட மெயின் இது டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஃபேவர் கொஞ்சம் மேட்சுக்கு போகும். ஸோ டாஸ் வின் பண்ணுற டீமோட இது வந்து இதாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு குரூப்பில் நம்ம பார்ப்போம் டாஸ் யார் வின் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு தக்கனமாக நம்ம அந்த டீமை கூட அப்புறமா ரெடி பண்ணலாம். இப்போ இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போதைக்கு ஹை பர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாம்சன் இல்லை, இஷான் கிஷன் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார். விசியில் வந்து சஞ்சு சாம்சன் இருக்கார். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் இந்த இடத்துல வர்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த சிவிசி கண்டிப்பாக வேற ஒரு பிளேயருக்கு போகும். அப்படி யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிறாங்கன்னா யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் பெருசாக விளாண்டுருவாங்க. ஸோ இதில் இந்த வென்யூக்கு கொஞ்சம் அதிகமாக செட் ஆகிற பிளேயரு வந்து இந்த 2 பேரில் பொறுத்த மட்டும் சஞ்சு சாம்சனுக்கு ரெக்கார்டு நல்லா தான் இருக்குது. அவரோட வீக்னஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலை சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல ப்ளே பண்ணிடுவார். ஸோ இதில் இருந்து ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க இஷான் கிஷனா சஞ்சு சாம்சனாங்கிறதுல ஒரு பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லை பிளேயராக மட்டும் எடுத்துக்கிங்க. மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்தால் இந்த 2 பேரில் இருந்து 1. ஸோ ஹர்ஷல் பட்டேல் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இருக்கும். அடுத்து இதில் இப்போ கெய்க்வாடும் பவர் பிளேயில் தான் இறங்குறாரு. ஸோ ஃபார்ம் சரியில்லைனாலும் இவங்களுக்கு எதிராக ஹெட் நல்லா விளையாண்டுருக்காரு. வென்யூலானா 2 மேட்ச் தான் விளையாண்டு ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ ஒரு 50-50 சான்ஸ் தான். கெய்க்வாடு வந்து அவர் இப்போ 50க்கு பிலோ போயிட்டார். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ கெய்க்வாடை வந்து ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இல்லைனா ட்ரேவிஸ் ஹெட்டில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணால் 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மாவா ட்ரேவிஸ் ஹெட்டாங்கிறதுல நீங்கள் ஒருத்தங்களை எடுத்துக்கிங்க. போன மேட்ச் 2 பேருமே ஃப்ளாப்பு. அதாவது இந்த கேட்டகரியில் லாஸ்ட் 3 பேருமே ஃப்ளாப்பு. கண்டிப்பாக 1 இல்லைன்னா 2 பேர் இந்த இடத்துல வருவாங்க. ஸோ இதில் சேஃப் பிக்காக பட்டேல் இல்லைன்ட்டு சாம்சனை சிவிசி அளவுக்கு கொடுத்து கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மாவா இல்லை கெய்க்வாடா அப்படிங்கிறதுல கூட ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. ட்ரேவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சேஸின் பண்ணார்னா வருவார். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி எடுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஹை பர்சன்டேஜ் நிறைய இருக்கிறதுனால லீவ் பண்ணால் தான் நமக்கு ஜிஎலுக்கு செட் ஆகும். ஸோ 5 பிளேயரில் இருந்து 3 to 2 பேர் எடுக்கிறது நம்மளுக்கு ஜிஎலுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பேர் to 2 பேர் தான் மேக்ஸிமம் வரவும் செய்வாங்க. அதே மாதிரி மொத்தமாக ஃபாரின் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் எடுக்கணும் அப்படின்னா ரிஸ்காக எடுத்தோம்னா 3, கொஞ்சம் சேஃபாக எடுக்கிறோம்னா 4. ரொம்ப பேட்டினுக்கு சாதகமாக தான் போனாலும் இப்போ சிஎஸ்கே பொறுத்தவரை ஒரு ஃபாரின் பிளேயர் தான் பேட்டரில் இருக்கார். மற்றவங்களுடைய இது ஃபுல்லாக பவுலிங்கு தான். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபாரின் பிளேயர் பேட்டரில் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பவுலரில் வந்து இருக்காங்க. மேபி லிவிங்ஸ்டன் வரலாம், இல்லை வராமலும் போகலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஃபாரின் பிளேயர் மொத்தம் இப்போ 2 டீம்லேயுமே 6 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 3 வந்து ரிஸ்காக எடுக்கலாம். இல்லை 8 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல 4. ஸோ 4 பேர் ஃபாரின் பிளேயர் எடுக்கணும். அதில் ஒருத்தங்க பவுலரில் எடுக்கணும். பவுலரில் ஒருத்தங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். மீதி உள்ள 3 பேரும் தான் வேறு கேட்டகரியில் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம மீதி இருக்கிற ஃபாரின் பிளேயரை லீவ் பண்ணி போய் அதுக்கப்புறம் வர இந்தியன் பிளேயர்ஸை எடுக்கும் போது தான் ஆகும். நீங்கள் ஜிஎலுக்கு வந்து ட்ரீம் டீமை வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் இஷான் கிஷனை விட்டுறீங்க அப்படின்னா கிளாசன் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இஷான் கிஷனை விட கிளாசன் இந்த மேட்ச் எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த பேட்டிங் பிச்சு பவர் பிளேலேயே 1 விக்கெட் 2 விக்கெட் போனாலும் அப்புறம் வந்து அவர் அடிப்பார். அடுத்து
இதில் ஓவர்டனா இல்லை டூபையா, இதில் இருந்து யாராவது ஒருத்தங்களை எடுங்க. மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இந்த இடம் வந்து இவங்க எல்லாருமே சேஃபான பிக்கு தான். ஆனால் டூபேக்கு வந்து ஓவர் கிடைக்காது, பேட்டின் வச்சு மட்டும்தான் வருவார். சப்போஸ் டாப்லேயே அடிச்சிட்டாங்கன்னா அவர் லாஸ்ட்டில் தான் வருவார். பேட்டிங்லேயும் பண்ண முடியாது, பவுலிங்கும் கொடுக்காட்டி அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓவர்டனும் அதே மாதிரி வாய்ப்பு இல்லை, இவரும் வரல, ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வருவாங்க. இந்த கேட்டகரியில் இருந்து 2 பேர் எடுக்கிறது மஸ்ட் பிக்காக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சிஎஸ்கே லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா டூபேயவே எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கேட்டகரியிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் பிளேயர் இருக்காங்க. இதில் இருந்து நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேவராகவே டீம் போட்டாலும் கூட சிஎஸ்கே ஃபேவராக தான் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஃபாரின் பிளேயரை நம்ம எடுக்கிறோம்னா ஓவர்டனை கண்டிப்பாக எடுக்கக்கூடாத மாதிரியான கண்டிஷன் வரும், வேறு பிளேயரை எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸையும் நம்ம லீவ் பண்ணிட்டு தான் ஜிஎலை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நிதிஷ் ரெட்டி வந்து ஹோம் கிரவுண்டு பிளேயரு, லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் போட்டிருக்காரு, இந்த மேட்ச் கூட போடலாம். சிஎஸ்கேக்கு ஃபேவராக தான் இந்த மேட்ச் போச்சுன்னா கண்டிப்பாக பேட்டிங் பண்ணுவார். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் போனார்னா இவர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவார். செகண்ட் பேட்டிங் போனால் வேணால் ஃப்ளாப் ஆகலாம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு வர்றாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங் போகிறப்போ மேபி டாப்லேயே அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது. ஸோ அந்த இன்னிங்ஸ் வைஸ் அவரை எடுத்துக்கிங்க. ஆனால் ட்ரீம் டீம் வந்து மேக்ஸிமம் வருவார், எஸ்எலுக்கு எடுக்கலாம். அடுத்து நூர் அகமது பொறுத்தவரை பிளேயருக்கு இடையே த்ரெட் இருக்குது. ஆனால் இந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக போடுற ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் மேட்ச் நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்ச்சில் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஷ்னாயினா வந்து கன்ஃபார்ம் ஃப்ளாப்புன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப வேகமாக போடுவார். அப்படி போட்டால் இந்த பிச்சில் விக்கெட் கிடைக்காது. ரெண்டாவது ஸ்பின்னுக்கு ஸ்லோவாக போடுற ஸ்பின்னருக்கு தான் இங்கே விக்கெட்டே கிடைக்கும். ஸோ நூர் அகமதை வந்து ரொட்டேஷன் பேஸில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். அப்படி அவருக்கு அந்த இடத்துல சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சி விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. லாஸ்ட் மேட்ச் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இவரை விட எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரீம் டீம் வந்து ரொட்டேஷன் பேஸ் தான், 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவர் ரொம்ப வேகமாக போட்டால் அந்த இடத்துல விக்கெட் கிடைக்காம கூட போகும். பிரேவிஸ் பொறுத்தவரை அவர் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் அந்த இடத்துல அதே டவுனில் தான் இறக்குறாங்கன்னா இந்த பிச்சிலலாம் அழகாக அடிச்சிருவார். இவருக்கு எதிர பெரிய அளவுக்கான பவுலர் இவரை விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ரொம்பலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து சேஃப் பிக்குனா பிரேவிஸ் நிதிஷ் ரெட்டி எடுக்கிறது. இது நிதிஷ் ரெட்டி செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா லீவ் அவரை கூட அந்த இடத்துல நீங்கள் ஜிஎலுக்கு வேணால் லீவ் பண்ணி பாருங்கள், எஸ்எலுக்கு வேணால் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 பேர் மொத்தமாக சிஎஸ்கேக்கு ஒன் சைடாக டீம் போட்டிங்கன்னா நூர் அகமது வந்து ஒரு மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் கம்போச் வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் டெத் ஓவர் இவர் தான் போடுவார். இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு 2 விக்கெட் எப்படியும் எடுக்கிறாரு, ஒரு ட்ரீம் டீம் வராரு. இதுதான் இவருடைய ஒர்க்கிங் அந்த பண்ணுறாரு, அந்த கொடுக்காங்க. ஸோ ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால். செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல அவர் ஃப்ளாப் ஆகி வேறு ஒரு பிளேயர் கூட வரலாம். ஆனால் மேக்ஸிமம் வரதுக்கான ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் இவர் மட்டும்தான் அங்கித் வர்மாவும் எஸ்கானும் தான் லோபிக்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் மாத்ரே எஸ்கானில் இருந்து மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 மேக்ஸிமம் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்கள் மாத்திரையே எடுங்க, சேசிங் பண்ணாங்கன்னா எஸ்கான் எடுங்க. ஸோ இன்னிங்ஸ் வைஸாக ட்ரை பண்ணுறது ஜிஎலுக்கு பெட்டரான ஆப்ஷனு. நீங்கள் ருத்ராஜ் ஃப்ளாப் ஆவாங்க, சஞ்சு சாம்சனும் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா மாத்திரையும் எஸ்கானையும் ட்ரை பண்ணுங்க.
ஏன்னா ஒருத்தங்க ஹை பிக்லேயும் ஒருத்தங்க லோ பிக்லேயும் இருக்காங்க. ஸோ ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ருத்ராஜுக்கு பதிலாக எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ருத்ராஜ் பெருசாக ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. ருத்ராஜ் ஃப்ளாப் ஆகிறதுனால தான் இவங்க தொடர்ச்சியாக 2 பேரும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஃப்ளாப் ஆகாமல் அடிச்சிட்டார் அப்படின்னா 2 பேரில் ஒருத்தங்க தான் வருவாங்க. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் கண்டிப்பாக ஜிஎலுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக வந்து குறுக்க வந்து பாயிண்ட் எடுத்துருவாங்க. இதில் ட்ரீம் டீம் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் இந்த பிஇ ஹிங்கும் எஸ் ஹுசைனும் சிவிசி அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரிஸ்க்கு தான் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஒரு விஷயம் என்னென்னா, பவுலிங்கில் அது யாரும் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நீங்கள் ஜிஎலுக்கு சிவிசி இந்த பவுலிங் கேட்டகரியில் ஒரே ஒரு 2 டீமுக்காவது சி இல்லைன்னா விசி ட்ரை பண்ணுங்கள் பவுலிங்கில். அதுவும் இந்த கேட்டகரின்ட்டு இல்லை, பொதுவாக பவுலிங்கில் இருக்கிற கேட்டகரிக்கு சிஆர்விசி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2வது இந்த எஸ் ஹுசைன் பீகுங்களை யாராவது ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆவாங்க. இந்த மேட்ச் பொறுத்தவரை இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒருத்தங்க பெட்டர் இந்த எஸ் ஹுசைனை வந்து ட்ரை பண்ணுறது பெட்டர். அவர் கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி போடுதாரு, கட்டர்ஸ் போடுதாரு, விக்கெட் கிடைக்கும் இந்த பிச்சுக்கு. அடுத்து பிச்சுக்கு சப்போர்ட் ஆகிற பவுலர் யாருன்னா அகில் ஹுசைன் தான். நூர் அகமதை விட அவர் ஸ்லோ டெலிவரி போடுவார். இந்த ஸ்லோ டெலிவரி ஸ்பின்னருக்கு ரொம்ப விக்கெட் கிடைக்கும் இவருக்கு. அப்புறம் அந்த டூபே மென்ஷன் பண்ணலை, அவருக்கு டூபேனா 2 ஐச் டூபே, எஸ்ஆர்ஹெச் டூபே. அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்கிற டூபேக்கு பவுலிங் கிடைச்சா விக்கெட் கிடைக்கும். ஆனால் அவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அவர் போடுற அந்த ஸ்லோ வேரியேஷனுக்கு விக்கெட் கிடைக்கும், ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இதில் இருக்கிற இந்த 6 பேர் பிளெயின் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா, இது போக கண்டிப்பாக கலீல் அகமதுக்கு பதிலாக மேபி சௌத்ரி கொண்டு வரலாம், இல்லை அகில் ஹுசைனுக்கு பதிலாக மேட் ஹென்ரியை உள்ளே கொண்டு வரலாம். பவுலினுக்கு ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பவுலரும் இந்த இடத்துல வருவாங்க 7வது பவுலராக. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. அகில் ஹுசைனுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். இந்த இதில் பவுலர்ஸில் எடுக்கிறதே சேஃபான ஆப்ஷனு. நீங்கள் சேஃபாக எடுக்கணும் அதுலேயே பார்க்கிங்கன்னா, இவங்க மல்லிகா வந்து கொஞ்சம் ஹை பெர்சன்ட்டில் தான் இருப்பாங்க. இதில் லோ பிக்கில் இருக்கிறது அகில் ஹுசைன், எஸ் ஹசன், ஜி சிங், இவங்க எல்லாம் லோ பிக்கில் இருப்பாங்க. இவங்க இதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மல்லிங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஃபாரின் பவுலர் கண்டிப்பாக எடுக்கணும். கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க, அது எந்த டீமில் இருந்தனாலும் வருவாங்க. அதே மாதிரி ஒரு இம்பேக்ட் பிளேயரை கண்டிப்பாக டீமில் எடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுற இம்பேக்ட் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், அது பெட்ரு. சிவிசி யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, சஞ்சு சாம்சனுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரேவிஸ் ஹெட் சேசிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இஷான் கிஷனுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் சேர்ந்தாப்பில் பண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் ஒன்றாலாம் சிவிசி வரமாட்டாங்க. அந்த இடத்துல ஒன்று ஃப்ளாப் கூட ஆகும். அது மாதிரி கெய்க்வாடு பொறுத்தவரை சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ட்ரீம் டீம் வேணால் வரலாம். அது மாதிரி கிளாசனுக்கு ட்ரீம் டீம் பண்ணுங்கள். இஷான் கிஷனை விட கிளாசனுக்கு பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் இந்த மேட்சுக்கு. அதே மாதிரி நம்ம டீம் பேட்டரில் பண்ணுறதா இருந்தால் மாத்ரே இல்லைனா பிரேவிஸ் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்தாப்பில் சிவிசிலாம் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தங்கன்னா அந்த இடத்துல வருவாங்க. அதே மாதிரி எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் சேஃப் பிளேயர் சேஃப் சிவிஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். நம்ம சொல்கிற அந்த 1 or 2 லோ பிக் மட்டும் டீமில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.